முருகாச்சரணம். கந்தநந்தாதி பாடல் 81 சிகாவலரன்பர் அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த பாடலில் அருணகிரிநாதர் அன்பர் இதப்பாடு அப்படின்னு சொல்கிறார். அன்பர்களுக்கு இதமாக அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்பவன் இந்த முருகன் அப்படிங்கிறார். இந்த பாடலில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, அருணகிரிநாதர் எப்போதுமே பாடல்களில் சில வார்த்தைகளால் அழகான குறிப்புகளை சொல்லுவார். இந்த பாடலில் வடமுகாக்னியோட முகம் குதிரை முகம் அப்படின்னு சொல்கிறார். வடமுகாக்னி என்பது ஊழித்தீ. பிரளய காலத்தின் முடிவில் இந்த அண்ட சராச்சரங்களெல்லாம் முடியும் போது கடலிலிருந்து பெரிய ஊழித்தீ தோன்றி இந்த உலகம் முழுவதையும் அழிக்கிறது. அந்த தீக்கு பெயர் வடமுகாக்னின்னு பெயர். அது கடல்ல இருந்து தோன்றும் போது குதிரை முகத்தோடு, பெண் குதிரை முகத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். வடமுகாக்னி பெண் குதிரை வடிவம் கொண்டது அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அதே இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார், வன் பரி அனலம் அப்படிங்கிறார். குதிரை முகம் கொண்ட வடமுகாக்னி என்று. இன்னொன்று குறிப்பு இளஞ்சியை பற்றி. குற்றாலத்திற்கு அருகில் இளஞ்சி என்ற ஒரு ஊர் இருக்கிறது, முருகனுடைய க்ஷேத்திரம். அந்த இளஞ்சி முருகனை பற்றி இந்த பாடலில், இளஞ்சி முருகா நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்கிறார். இந்த பாடல் ஒரு விரக தாபம். தலைவி தலைவனை பிரிந்திருப்பதால் எதெல்லாம் அவளை துன்புறுத்துகின்றன, இந்த கடல் அலைகளும் தென்றல் காற்றும் சந்திரனும் என்று ஒரு பெரிய பட்டியலை கூறி எதெல்லாம் தன்னை துன்புறுத்துகிறது என்று கூறுகிறார். இப்போது பாட்டை பார்ப்போம். சிகாவல வன்பரிதப்பாடு செய்யும் சேவல விலன் சிகாவல வன்பரி ஊரார் மதன திளஞ்சலரா சிகாவல வன்பரி அங்கங்குழல் பெற்ற தேமொழி வஞ்சிகாவல வன்பரியானலம் அன்றிலும் தென்றலுமே. பாடலோட பதங்களை பிரித்து பார்த்தோம்னா இதில் சிகாவலவன் என்பதை 4 விதமாக பிரித்து பயன்படுத்துகிறார். சிகாவல அன்பர் இதப்பாடு செய்யும் செவ்வேல இளஞ்சி காவல வன்பரி ஊரார் மதன் நித்திலம் சலராசி கா அலவன் பரியங்கம் குழல் பெற்ற தேமொழி வஞ்சி காவு அல வன் பரியானலம் அன்றிலும் தென்றலுமே. எதெல்லாம் தன்னை தலைவியை துன்பப்படுத்துகிறது, இவற்றிலிருந்தெல்லாம் என்னை காப்பாற்று இளஞ்சியில் இருக்கும் முருகனே, நீ அன்பர்களுக்கு இதப்பாடு செய்பவன், அன்பர்களுக்கு அருளை கூட்டி கொடுப்பவன் என்று இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பத உரை பார்த்தோம்னா முதல் வரி எடுத்துப்போம். சிகாவல அன்பர் இதப்பாடு செய்யும் செவ்வேல. சிகாவல மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே, அன்பர் இதப்பாடு செய்யும் செவ்வேல. அன்பர் உன்னை வணங்கும் அடியார்களிடத்தில் இதப்பாடு உன்னுடைய அருளை காட்டும், உன்னுடைய அன்பை காட்டும் செவ்வேல சிறந்த வேலாயுதத்தை உடையவனே. இளஞ்சி காவல, இளஞ்சி என்னும் தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானே, இளஞ்சி பதிக்கு அதிபதியே. வன்பரி ஊரார் மதன் நித்திலம் சலராசி. வன்பரி ஊரார், இந்த ஊர் மக்கள் என்னை இழித்து பேசுகிறார்கள், இந்த ஊர் மக்கள் என்னை கடுஞ்சொற்களால் பேசுகிறார்கள். வன்பரி ஊரார் மதன் மன்மதன் நித்திலம் முத்துக்கள் சலராசி முத்துக்கள் நிறைந்த சமுத்திரம். சமுத்திரத்தில் இருக்கிற அலைகள் விரகதாபத்தை அதிகப்படுத்தும். கா சோலைகள் அலவன் சந்திரன் பரியங்கம் குழல் பெற்ற தேமொழி வஞ்சி காவு. அலவன்னா சந்திரன், பரியங்கம்னா கட்டில், குழல் காற்றில் ஒலிக்கின்ற புல்லாங்குழல் இசை, பெற்ற தேமொழி வஞ்சி காவு. என்னை பெற்றெடுத்த இனிய மொழியை உடைய என் தாய்
வஞ்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெண்கிற அர்த்தத்தில் இல்லை. என்னை பெற்றெடுத்த தாயார் காவு, அவளுடைய காவலும். ஏன்னா பெண் இந்த மாதிரி இருக்காளே அப்படிங்கிறதுக்காக தாயார் எப்பொழுதுமே சில கட்டுப்பாடுகள் விதிப்பாள். ஆகையினால அந்த தாயாருடைய கட்டுப்பாடுகள் காவலும் அல்ல, இதெல்லாம் எனக்கு பெரிது இல்லை. அன்றிலும் தென்றலும் வன்பரி அனலம். அன்றில்னா அன்றில் பறவை, தென்றல் காற்று. தென்றல் காற்று என்பது காமனுடைய மன்மதனுடைய தேர். வன்பரி அலனம், வன்பரி கொடிய குதிரை முகத்தை உடைய அலனம் வடமுகாக்னியைப் போல என்னை எரிக்கின்றன. சாதாரணமாக இந்த கடல்லையோ கடல் அலைகளோ சந்திரனோ கட்டிலோ இந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சோ இல்லை என் தாயார் என்னை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பதோ அதெல்லாம் கூட என்னை கஷ்டப்படுத்தலை. அவ்வளவு கஷ்டம் இல்லை. என்னுடைய விரக தாபத்தை ரொம்பவும் அதிகப்படுத்துவது இந்த அன்றில் பறவையும் காமனுடைய தேராகிய தென்றல் காற்றுமே. இளஞ்சியில் இருக்கும் முருகப்பெருமானே, நீ அன்பர்களுக்கு இதப்பாடு செய்பவன், அன்பர்களுக்கு அருளை செலுத்துபவன், என்னுடைய விரகத்தை தீர்ப்பாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்கிற மாதிரி அமைச்சிருக்கார் அருணகிரிநாதர். முருகாச்சரணம்.